வணக்கம் மக்களே, நான் உங்கள் சித்தேஸ்வர். போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம்? நம்ம உடம்புல 7 எனர்ஜி சென்டர்ஸ், சக்தி மையம் அப்படின்றது இருக்குன்றத பார்த்தோம். அண்ட் உடம்புக்கு வெளியில் ஒன்று இருக்குன்றதையும் பார்த்தோம். இதை தூண்டுறது மூலியமாக எனர்ஜி ரேடியேட் பண்ணோம். அதனால் நம்ம உடம்புலையோ மனநிலையிலையோ என்னென்ன மாற்றங்கள்லாம் வருதுன்றதையும் பார்த்தோம். இந்த உலக விஷயங்களில் இருந்து அட்டமா செத்து கிடைக்கிறது வரைக்கும் நமக்கு அப்பாற்பட்டு உள்ள சக்திகள் கிடைக்கும்ன்றதையும் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம 2 கேள்விகளுக்கான பதிலை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், இதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது? இந்த சக்தி மையத்துக்கு ஒரு கான்ஷியஸ் இருக்குன்றதை பார்த்தோம். அண்ட் இதை பிரெயின் கண்ட்ரோல் பண்ணல, சப்கான்ஷியஸ் மைண்ட், அதாவது ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம் தான் கண்ட்ரோல் பண்ணுதுன்றதையும் பார்த்தோம். இதை மெடிடேஷன் மூலியமாக ஆக்டிவேட் பண்ணலாமான்னு கேட்டால் எஸ், தாராளமாக பண்ணலாம். ஆனால் எல்லா நேரத்துலையும் நம்மளால் மெடிடேஷனில் உட்கார முடியாது. ரெண்டாவது, நம்ம வாழ்க்கை எல்லா நேரத்துலையும் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல. ஸோ இந்த மாறுதல்னால உடல்லையோ மனதிலையோ என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுதுன்றத பார்க்கலாம். நம்ம எனர்ஜி சென்டர்ஸ் இருக்குது அண்ட் அதை நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். நம்ம அதை தேவைக்கு மட்டும் பயன்படுத்திட்டு மித்த இந்த சக்திகள் எல்லாம் மேலே ஏற்றிட்டா நமக்கு என்ன ஆகும் பார்க்கலாமா? முதல்ல இருந்து இது எப்படி மேலே ஏறுதுன்றத பார்க்கலாம். முதல் சக்தி மையம் கிரியேட்டிவிட்டி, கற்பனை திறத்துக்கான சக்தி மையம். இந்த கிரியேட்டிவிட்டி ஒரு மனுஷனுக்கு எப்போ வரோன்னா, அவன் சேஃபாக இருக்கான் அப்படின்றது ஃபீல் பண்ணா, இல்லை எந்த இடத்துல அவன் சேஃபாக இருக்கானோ அங்கே தான் அவனுக்கு அந்த கிரியேட்டிவிட்டின்றது வரும். ஸோ ஒன்ஸ் அவன் சேஃபாக இருக்கான்னு ஃபீல் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபர்ஸ்ட் சக்தி மையம் ஆக்டிவேட் ஆகிரும். அந்த கிரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி நிறையா விஷயங்கள் பண்ணுறான் அந்த மனுஷன். அண்ட் அதை பண்ணும்போது அவனுக்குன்ற ஒரு ரிலேஷன்ஷிப் க்ரியேட் ஆகுது. ஸோ நான் சொல்கிறத மற்றவங்க கேட்குறாங்க அப்படின்றத அவன் ஃபீல் பண்ணுறான். இதனால் ஆட்டோமேட்டிக்காக ஃபர்ஸ்ட்லேருந்து இந்த சக்தி மையம் 2வது சக்தி மையத்துக்கு போயிடுது. இப்போ 3வது எப்படி ஆக்டிவேட் ஆகுதுன்றதை பார்க்கலாம். ஒன்ஸ் இந்த எல்லாருக்கூடையும் நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணும்போது தனக்குன்ற ஒரு இடத்த நிலைநாட்டிக்கிறான் மனுஷன். நான் சொல்கிறத கேட்குறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. அது அம்மா, அப்பா, இல்லை மனைவியோ, இல்லை குழந்தைங்களோ, யாராக வேணாலும் இருக்கலாம். ஸோ அப்படி ஒரு கூட்டத்தை அவன் வளர்த்துக்கிறான். அந்த வில் பவர், நான் என்ற தன்மைக்கு இன்னும் தீனி போடுற வகையாக நான் சொல்கிறத கேட்கணும். நான் என்ற தன்மை மோசமானது இல்லை, ஏன்னா அது இருக்கிறதுனால தான் நம்ம எல்லாருமே இந்த பூமியில் இருக்கோம். எது சரி எது தப்பு அப்படின்னு உணரக்கூடிய அந்த தன்மையில் இருக்கோம். ஸோ அதனால் அவனுக்குன்னு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், செல்ஃப் இம்பார்ட்டன்ஸ், செல்ஃப் கவர்னன்ஸ், ஒரு நல்ல சமுதாயத்தில் ஒரு நல்ல இடத்துல அவன் இருக்கான், நல்ல பதவியில் இருக்கான். பதவின்னு சொன்னால் அம்பானியோ இல்லை பில்கேட்ஸையோ நம்ம இமேஜின் பண்ண வேணாம். அவனுக்குன்ற இருக்கிற அந்த சர்க்கிளில் அவன் நல்லா இருக்கான். ஆட்டோமேட்டிக்காக இதனால் 2வது சக்தி மையத்தில் இருந்து 3வது சக்தி மையத்துக்கு அந்த எனர்ஜி ஏறிடும். இப்போது இந்த உலக வாழ்வோடு இருக்கிற இந்த 3 சக்தி மையமும் ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா அவனுக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன்ன்றது இருக்கும். ஸோ என்னதான் அவனுக்கு ஒரு 10 ரூபா தான் கையில் இருந்தாலும் அவன் அதை வச்சுக்கிட்டு நிம்மதியாக ஜாலியாக இருப்பான். ஒருத்தன் பசின்னு அவன்கிட்ட வந்து கேட்டால் அவன் கணக்கே பார்க்காம ஒரு 5 ரூபா 6 ரூபாய்க்கு டீயை வாங்கி கொடுத்துட்டு, என்னதான் அவன்கிட்ட ரிமைனிங் ஒரு 5 ரூபாவோ இல்லை 4 ரூபாவோ இருந்தாலும் அவன் அதை பற்றி பொருட்படுத்திக்கவே மாட்டான்.
ஸோ அந்த தாய் உள்ளம் அது மிகவும் கூடியிருக்கும். அந்த பிற உயிர்களை தன் உயிர் போல கருதுவது. இது மூலிமா ஆட்டோமேட்டிக்காக 3வதுல இருந்து 4வது சக்தி மையத்துக்கு ஏறிடும். இப்போ அந்த தாய் உள்ளம் வந்துருச்சு அவனுக்கு. அதை வெளிக்காட்டணும். எந்த ஒரு கூச்சமோ இல்லை எந்த ஒரு ஷையும் படாமல் அதை அவன் வெளிக்காமிக்கிறான். சில பேர் ஒரு சாரி கேட்க ரொம்ப யோசிப்பாங்க, இல்லை நன்றி, கிரேட்ஃபுல்னஸ், தேங்க்யூ சொல்கிறதுக்கு ரொம்ப ஏன் சொல்லணுமா அப்படின்றத அந்த ஈகோ பார்ப்பாங்க. ஸோ இப்படி எந்த தயக்கமும் இல்லாமல் அவன் அந்த தாய் உள்ளத்தை வெளிக்காட்டுறான்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக 5வது சக்தி மையத்துக்கு ஏறிடும். 6வது 7வதுன்றது இறைத்தன்மைன்றதை பார்த்தோம். அண்ட் அவன் அவ்வளோ அமைதியாக ரொம்ப சந்தோஷமாக இருப்பான். ஆட்டோமேட்டிக்காக 6வது நிலைக்கு போயிடும். இந்த 6வது நிலையில் எல்லாத்தையும் சமமாக பார்க்குற குணன்றது வந்துடும். ஹார்மோனி, இந்த என்விரான்மெண்ட்டையும் அவனையும் ஒரே மாதிரி பார்ப்பான். என்ன தான் அவன் முன்னாடி குண்டு போட்டுட்டு இருந்தாலும் அப்படியே அமைதியாக இருப்பான். ஏன் குண்டு போடுறாங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, அந்த அளவுக்கு அமைதியாக இருப்பான். ஏன்னா அந்த அன்பும் பாசமும் அவனுக்கு அப்படியே நிரம்பி வழிஞ்சிட்ருக்கும். எல்லாத்தையும் சம நோக்கோட பார்ப்பான். ஸோ இதனால் 6வதுல இருந்து 7வது நிலைக்கு ஈஸியாக அவன் போயிடுவான். சராசரி வேலை எல்லாத்தையும் செய்வான். ஆனால் எந்த ஒரு விஷயத்து மேலேயும் அவனுக்கு பிடிப்புன்றது இருக்காது, அந்த கனெக்ஷன்றது இருக்காது. ஒன்ஸ் இது ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக 8வது நிலைக்கு போயிடுவான். ஸோ அந்த 8வது நிலை அந்த முக்காலத்தையும் உணரக்கூடிய தன்மை, ஒரு சித்தர் மாதிரி மாறிடுவான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது எப்போ நடக்கும்னா, அமைதியாக பேசுவான், உட்காந்துருப்பான், வெறும் மகிழ்ச்சி மட்டும்தான் இருக்கும் அவன்கிட்ட. தேவைன்றதே இருக்காது, ஒன்றுமே இருக்காது. எல்லாரையும் சம நோக்கத்தோடு பார்ப்பான், எல்லாத்தையும் சம நோக்கத்தோடு பார்ப்பான். இந்த மனோமாறுதல் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த சக்தி ஆக்டிவேட் ஆகி மேலே வந்துடும். அதனால தான் நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க, இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எல்லாராலையும் லைஃப் ஃபுல்லோ இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருக்க முடியறது இல்லை. அண்ட் அப்படி ட்ரை பண்ணாலும் குறுக்க இந்த கௌஷிக் வந்தா அப்படின்ற மாதிரி யாராவது ஒருத்தன் வந்துடுவான். அண்ட் அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தா, ஆப்வியஸாக இந்த சக்தி மையங்களில் பிளாக்கேஜஸ்ன்றது ஏற்படும். முதல்ல இருந்து வருவோமே, இந்த முதல் சக்தி மையம் எதுக்கானது? இனப்பெருக்கத்துக்கானது, அப்புறம் இந்த க்ரியேட்டிவிட்டிக்கானது. சின்ன வயசுலேயே ஏதாவது செக்ஷுவல் அப்யூஸ் நடந்திருக்கலாம், அதனால் மன மாறுதல்ன்றது ஏற்படுத்திருக்கலாம், அந்த மன தாக்குதல். அடுத்தது இந்த செக்ஸ் எஜுகேஷனை ஒரு தப்பாகவே நினச்சி அதை பற்றி பேசினாலே அவனை கண்டிக்கிறது. ஸோ இதை மாதிரி எந்த விஷயமும் அவனுக்கு பேசக்கூடாதுன்றதை அவனை தடுக்கிறது. இதனால் அவன் க்ரியேட்டிவிட்டி அடி வாங்கி அந்த எனர்ஜின்றதில் பிளாக்கேஜஸ் நடக்கும். அடுத்தது இந்த கற்பனை திறனை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு ரிலேஷன்ஷிப் அவனால் ஏற்படுத்த முடியல. ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங்கில் அவனால் பேச முடியல. இதெல்லாம் எதனால் நடக்குது? சின்ன வயசுல இருந்து அவனை அதட்டி மிரட்டி இதெல்லாம் செய்யக்கூடாது, அவனை ரொம்ப மட்டம் தட்டுறது, அவனை அந்த செல்ஃப் எக்ஸ்ப்ளோர் பண்ண விடாமல் இருக்கிறது. ஸோ இதனால தான் ஒருத்தங்களோட மனசை புண்படுத்துகிற மாதிரி பேசக்கூடாது அப்படின்றத சொல்கிறாங்க. இவன் நிறையா பண்ணுவான். அதுக்கான அந்த ரெசிப்ரோகேஷன் ஆப்போசிட் சைடில் இருந்து சுத்தமாக வராது. குறை மட்டுமே பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது மனசில் பயம் பெருகிக்கிட்டே போய் மனசு ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த
இறுகின நிலைக்கு போயிடும், ரொம்ப இறுகி போய் மாறிடும். அவன் மொராடனா ஆக மாட்டான், ஆனால் ஒரு கோழை ஆயிடுவான். ஸோ எங்கே அந்த சக்தி இரண்டாவது சக்தி மையத்திலே அப்படியே பிளாக் ஆயிரும். ஒரு ஹாய் கூட அவனால் கண்ணை பார்த்து சொல்ல முடியாது. சரி, இதுலேயும் அவன் ரிக்கவர் ஆகி மேலே வந்துட்டான்ப்பா, எல்லாம் கரெக்டாக போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் யாராவது சில பேர் ஒரு பொது வெளியில் அவனை போட்டு தேய்ச்சிட்டாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுவான்? அந்த நான் என்ற தன்மை, என்னையே அசிங்கப்படுத்திட்டீங்களா, நான் நல்லவனாக இருந்ததுனால தானே என்னை அசிங்கப்படுத்தினீங்க, எல்லாம் இப்படி நீ பாரு அப்படின்னு சொல்லி ஒரு மூர்க்கனாக மாறிடுறான். மற்றவங்க அவனை பார்த்து என்ன தான் பயந்தாலும், ஏன் அவன்கிட்ட போனால் ரொம்ப பயங்கரமானவன் அப்படின்னு சொன்னாலும் இவனும் நான் கரெக்டாக தான் ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்றத யோசிச்சுட்டு போயிட்டுருப்பான். ஆனால் அந்த மூணாவது சக்தி மையத்தில் பிளாக்கேஜஸ் ஏற்படுது. ஏன்னா இந்த முதல் 3ன்றது தான் இந்த உலக வாழ்வோடு இருக்கிறது. இதுக்கு மேலே தான் அந்த இறைத்தன்மை, இந்த சூப்பர் பவர்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. இதுலேயே அவனுக்கு அந்த பிளாக்கேஜஸ் அப்படின்றது ஏற்பட்டா, ஏன்னா இதுலேயே அவன் அடி வாங்கிட்டானா எப்படி அவன் அந்த தாய் உள்ளம் அவனுக்கு வரும்? எப்படி அவன் இப்படி மூர்க்கனாக இருந்தால் எப்படி அவனுக்கு அந்த தாய் உள்ளன்றது வரும்? அதனால் இயற்கைன்றது இந்த முதல் 3க்கு தான் அதிகமான அந்த பவர் கொடுத்துருக்கு. அதுதான் இந்த உலக வாழ்வோடு இருக்கிறது. சாப்பிட்றது, தூங்குறது, இனப்பெருக்கம் செய்வது, பாதுகாப்பான இருக்கிற ஒரு இடத்த தேடி செல்வது. ஏன்னா அப்படி தான் இந்த இயற்கை ஒரு மனுஷனை ப்ரோக்ராம் பண்ணியிருக்கு. புது உயிர் பிறந்துக்கிட்டே இருந்தால் மட்டுமே தான் இந்த உலகம் ஃபங்க்ஷன் ஆகும். அப்படி இல்லைன்னா எல்லாரும் ஒரு ஞானி ஆகிட்டு போயிட்டே இருப்பாங்களே. ஒரு மனுஷன் ரொம்ப அவனுக்கு அந்த செக்ஷுவல் தாட்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த எனர்ஜி மொத்தமே உடம்பே உறிஞ்சி எடுத்துரும். அவன் அப்படியே ஓன்னு ஆயிடுவான். இதனால தான் அவன் அந்த நோய்வாய்ப்படுவதெல்லாம். அடுத்தது இந்த வயிற்று பகுதியில் இந்த இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப். அதனால் அடுத்த மனுஷன் கூட அந்த நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணுன்னு சொல்லி அவன் ரொம்ப குழஞ்சிடுவான். ஸோ அந்த எனர்ஜி ஃபுல்லும் அப்படியே யூஸ் பண்ணிடுவான். இவங்களுக்கோ இது ரொம்ப அப்படியே போர் அடிச்சு போயிடும். இந்த நெக்ஸ்ட்டு இந்த தைரியம், அதுக்காக ஒரு ஃபேக்கான தைரியத்தை க்ரியேட் பண்ணிட்டு அப்படியே இருப்பான். அண்ட் இதனால இந்த பேன்க்ரியாஸ், கிட்னி, லோவர் பேக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஆர்கனும் அவுட்டு. எனர்ஜியை இந்த அவன் மொத்த எனர்ஜியும் பயன்படுத்திடுவான். அதனால் ஒவ்வொரு செல்லில் இருந்தும் அந்த சக்தியை உறிஞ்சு வேலை பார்க்கும்போது இந்த ஒரு அணுவுக்கும் இன்னொரு அணுவுக்கும், அதாவது அந்த செல் கம்யூனிகேஷன் மொத்தமாக அப்படியே கொலாப்ஸ் ஆயிரும். ஸோ இதனால் ஒரு இன்ஃபர்மேஷன் இன்னொரு செல்லுக்கு பாஸ் ஆகாது. இதனால் அவன் நோய்வாய்ப்பட்டுறான். என்னதான் இந்த சுற்றுச்சூழல் மாறினாலும் நான் என்னோட மனசை நல்ல விதமாக வச்சுப்பேன் அப்படின்னு சொன்னால் மட்டும் போதும். உங்கள் எனர்ஜி நேச்சுரலாகவே இந்த எனர்ஜியை யூஸ் பண்ணிவிட்டு மீதி எனர்ஜியெல்லாம் மேலே அப்லிஃப்ட் ஆகி போய்கிட்டே இருக்கும். அப்படி இல்லைன்னா தேவையில்லாத எக்ஸசிவாக இருக்கிற எனர்ஜியை உங்கள் செல்லையோ அணுக்கள்லையோ உறிஞ்சி எடுத்து அந்த செல் இன்ஃபர்மேஷன் அப்படின்றத தடுத்து அண்ட் அதுக்கான நர்வ்ஸோ இல்லை பிளட்டோ எதுவும் போகாமல் அப்படியே அந்த உடல் ஒரு நோய்வாய்ப்பட்ட உடலாக மாறிடுது. இதனால தான் நம்மளுக்கு எல்லா வியாதிகளும் வர்றதுக்கான காரணம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்ன்றது நம்புகிறேன். அண்ட் இதை உண்மைன்னு புரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இதுதான் உண்மைன்றது உங்கள் எல்லாருக்கும் இப்போ கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். உங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ இல்லை உங்களால் பிறர் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ எப்படி நடந்துக்கணுன்னோ, உங்களை நீங்கள் எப்படி நடத்தணுன்னோ
பிறரை நீங்கள் எப்படி நடத்தணுன்னோ புரிஞ்சிருக்கோன்றத நம்புகிறேன். நம்மளுக்கு ரொம்ப சலிச்சிட்டான், ரொம்ப குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கான், பரவாயில்ல போய் தொலை, நான் உன்னை மன்னிச்சாதான் நான் நல்லா இருப்பேன், உன் மேலே கோவப்பட்டு எரிஞ்செறிஞ்சு விழுந்தா நான் தான் இங்கே அழிஞ்சிட்ருக்கேன் அப்படின்றத அந்த மனநிலைக்கு நீங்கள் வரணும். ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுனால தான் நான் இவ்வளோ நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அடுத்த வீடியோவில் இதோட நல்ல ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.